ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2025 வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட 31 60 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 கொஸ்டின் வந்து பார்த்தலாம். சேர்த்து எழுதுக. பலா ப்ளஸ் அருமை. ஆப்ஷன் சி பலாருமை. பிரித்து எழுதுக. கங்கோகம். ஆப்ஷன் டி கங்கா ப்ளஸ் ஓகம். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்தல். பறவை, நீர், நீகம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வி. மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லுக்குண்டான தமிழ் சொல்லை தருகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தனி வல்லாணுமை கட்டுப்பாடு. பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3412. நான்மடிக்கடிகை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாகனார். மண்ணோடி ஐந்த மரத்தனையார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இரக்கம் இல்லாதவர். இந்த 3 அதிகாரங்களை கொண்டு தொகுத்து எழுதப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 70. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உறவேர் மடவம். ஓகே, அடுத்த செட்டு வந்தாச்சு. இதில் 41 50 கொஸ்டின் இருக்கு. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தக்குறியை கண்டறிக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முக்காட்புள்ளி. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3241. மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். ஆப்ஷன் சி. தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் டி உடுக்கை. பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4321. பெயரச்சங்களின் வகைகளை அறிந்து பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3241. அற்றிணை தொடரை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மலர்கள் மலர்ந்தன. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. ப்ரொபோசல்ங்கிறதுக்குண்டான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜிக்குண்டான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீர்ப்பாய்ச்சன தொழில்நுட்பம். ஓகே, அடுத்து 51 60 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம் காணம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூட்டம் பொன். சரியான விடை குறிப்பை தேடுக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணமும் தவறு. ஆப்ஷன் டி சந்திப்பிழையற்ற தொடரை தேடுக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அங்கு கேட்டான். புவியியலில் அட்வான்ஸ் அப்படிங்கிறதுக்குண்டான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடற்கரை இயக்கம். பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2143. கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எப்படி அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கண்ணெழுத்துக்கள். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது கண்டங்கத்திரி. அதுக்குண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3 மட்டும். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா திரிகடுகமில் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான பதில். பொருத்தமானதை தேர்வு செய்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வெட்பு சிலம்பு பொறுப்பு. சரியான பொருளை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. களின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கழிதல். ஸோ இதே மாதிரி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.